சிக்கராயபுரம் கல்குவாரி நீர் நிறைந்து காணப்படும் நிலையில் தற்பொழுது பருவமழையின் தாக்கம் அதிகரிப்பால் இந்த பகுதியை சுற்றியுள்ள குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் சூழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கு, விவரங்கள்? வணக்கம் கணேஷ். சென்னை மக்களின் குடிநீர் தேவை முக்கிய ஆதாரமாக விளங்கக்கூடிய சம்பரம்பாக்கம் ஏரியானது தினந்தோறும் இதில் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலியமாக சுத்திகரிப்பு செய்து சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு பருவமழை பொய்த்த போவதால் ஏரிகள் மற்றும் நீர்நிலைகள் வறண்டு போன சூழலில் தமிழக அரசு சார்பில் கல்குவாரி போன்ற நீர்நிலைகளிலிருந்து தண்ணீரானது எடுக்கப்பட்டு சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு பெய்த கனமழையின் காரணமாக சிக்கராபுரம் கல்குவாரி முழுமையாக நீர் நிறைந்து காணப்படுகிறது. மேலும் இந்த நீர்நிலையிலிருந்து பழுப்புகள் சம்பரம்பாக்கம் சுத்திகரிப்பு நிலையத்தில் அமைக்கப்பட்டிருப்பதால் இந்த பருவமழையானது தொடங்கினால் நீர் நிரம்பி இதன் அருகே இருக்கக்கூடிய கொல்லச்சேரி, சிக்கராயபுரம் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் சூழக்கூடிய ஒரு அபாயமானது ஏற்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக இந்த கல்குவாரியில் இருக்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. எனவே தற்போது சம்பரம்பாக்கம் ஏரியின் நீர் இருப்பானது மொத்த நீர் மட்டமான 24 அடியில் 16.47 மட்டுமே உள்ளது. எனவே சம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீரை எடுப்பதை விட கல்குவாரியில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து சுத்திகரிப்பு செய்து அனுப்பினால் பருவமழை அதிக அளவு பெய்தாலும் பாதிப்பு என்பது குறைவாக இருக்கும் என்று அப்பகுதி மக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பரம்பாக்கம் ஏரியானது நிரம்பினால் கூட அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை பாதுகாப்பாக வெளியேற்ற கால்வாய்கள் பணி தயாராக இருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்த மாற்று வழிகள் இல்லாததால் இதனை உடனடியாக இதில் உள்ள தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.